Hello friends, welcome back to CMA Assam. இப்போ நம்ம பார்க்க போகிறது class 4 from CMA final SFM theory paper. So far 3 classes முடிஞ்சிருக்கு. இப்போ 4th class பார்க்கலாம். போன கிளாஸில் என்னென்னலாம் பார்த்தோம்? குவிக் ரிகேப், கேஷ் ஃப்ளோ, அதாவது இனிஷியல் கேஷ் ஃப்ளோ அவுட்ஃப்ளோனா என்ன, சப்சீக்வெண்ட் கேஷ் ஃப்ளோ, டெர்மினல் கேஷ் ஃப்ளோ, அதை பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா ரெலவென்ட் காஸ்ட் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் அப்ரைசல் மெத்தட்ஸ், அதில் டிசிஎஃப் அண்ட் நான் டிசிஎஃப் டெக்னிக்ஸ் இருந்துன்னு சொல்லியிருந்தேன். நான் டிசிஎஃப்பில் பேபேக் பீரியட் அந்த ஒரு இதுவும், அதுக்கப்புறம் பேபேக் ரெசிப்ரோக்கல் அதையும் பார்த்துருந்தோம். இப்போ தேர்டு கான்செப்ட் எதில்? நான் டிசிஎஃப் டெக்னிக்கில் பேபேக் ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறது என்ன? அதாவது பேபேக் பீரியடுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த ப்ராஃபிட்ஸ் இருக்கு இல்லையா, சர்ப்ளஸ் அமௌண்ட், அதை பற்றி தான் இங்கே பேசுகிறாங்க. இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி பியாண்ட் தி பேபேக் பீரியட் இஸ் கன்சிடர்ட் அந்த ப்ராஜெக்ட் ஜென்ரேட்டிங் ஹையர் பெனிஃபிட்ஸ் ஆஃப்டர் த ரெக்கவரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் கன்சிடர்ட் ஃபார் செலெக்ஷன். அதில் எப்படி பேபேக் பீரியட் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி ப்ராஜெக்ட்டை செலக்ட் பண்ணோம். இதில் பேபேக் பீரியட் இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்ததுக்கு அப்புறமா எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது, எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய ப்ராஃபிட்ஸ் அதுக்கப்புறமா தருது அப்படிங்கிறத பொறுத்து ப்ராஜெக்ட்டை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பேபேக் ப்ராஃபிட்டபிலிட்டி. இதில் இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஆவரேஜ் ஆர் அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படிங்கிறது என்ன? சாதாரணமாக ரேட் ஆஃப் ரிட்டனுக்கு ஃபார்முலா என்ன? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது டிவைடட் பை எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ப்ராஃபிட் வருது. ஸோ ப்ராஃபிட் டிவைடட் பை இன்வெஸ்ட்மெண்ட். ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னு சொன்னால் ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைடட் பை ஆவரேஜ் ரேட் ஆஃப் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். இப்படி தானே புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் ஆவரேஜ் ஆர் அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஏஆர்ஆர் அப்படின்னு சொல்கிறது ஆனுவல் ஈல்ட் ஆஃப் அ ப்ராஜெக்ட், ஆவரேஜ் ஆனுவல் ஈல்ட் ஆஃப் அ ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது பாருங்கள். இதை பார்த்தாலே என்ன ஈஸியாக புரியுது, நம்மளுக்கு பிஏடி தெரிஞ்சிச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்டு, ஈஸி டு கம்ப்யூட், ஈஸியாக அதை கம்ப்யூட் பண்ணி முடிச்சிடலாம். இன்கம் த்ரூ அவுட் த ப்ராஜெக்ட் லைஃப் இஸ் கன்சிடர்டு. இதில் பேபேக் பீரியடில் எப்படி பேபேக் பீரியட் வரைக்கும் உள்ள அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி மட்டும் கன்சிடர் பண்ணாங்க. பேபேக் ப்ராஃபிட்டபிலிட்டியில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் பேபேக் பீரியடுக்கு அப்புறமா இருக்கிற ப்ராஃபிட்டபிலிட்டியை கன்சிடர் பண்ணாங்க. ஆனால் அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்னில் அந்த ப்ராஜெக்ட் லைஃப் முழுக்கதுமே உள்ள ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கு இல்லையா, அதை கன்சிடர் பண்ணுறாங்க. இன்கம் த்ரூ அவுட் தி ப்ராஜெக்ட் லைஃப் இஸ் கன்சிடர்ட். இன் திஸ் மெத்தட் நெட் இன்கம் ஆஃப்டர் டிப்ரிசியேஷன் இஸ் யூஸ்டு. therefore theoretically sound. இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள். in this method net income after depreciation. நெட் இன்கம்னா சாதாரணமாக என்ன, இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் தான் என்ன சொல்லுவோம், நெட் இன்கம் அல்லது ப்ராஃபிட்னு சொல்லுவோம். இங்கே ஆஃப்டர் டிப்ரிசியேஷனையும் அதில் கழிச்சிட்டதுனால தியரிட்டிக்கலாக சவுண்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். தியரிட்டிக்கலாக சவுண்டாக இருக்குன்னா என்ன அர்த்தம், நம்ம அக்கௌண்டிங் பேசிஸில் பார்த்தா இது சவுண்டாக இருக்குது இல்லையா, ஏன்னா டிப்ரிசியேஷனையும் கன்சிடர் பண்ணுறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம கேஷ் ஃப்ளோ கன்சிடர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், டிப்ரிசியேஷனை ஆட் பேக் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு கையிலேருந்து ஆக்சுவலாக எவ்வளோ கேஷ் அவுட்ஃப்ளோ ஆயிருக்கு இன்ஃப்ளோ ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், டிப்ரிசியேஷனை ஆட் பேக் பண்ணுவோம். ஸோ இங்கே டிப்ரிசியேஷனை லெஸ் பண்ணுறதுனால இது என்னது தியரிட்டிக்கலாக சவுண்டாக இருக்குது. லிமிடேஷன்ஸ் என்ன, இதோட குறைகள்லாம் என்னென்ன? நாட் கன்சிடரிங் தி கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ் விச் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் ரேதர் தென் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். அது ஒரு இதில் வந்து கேஷ் ஃப்ளோ பற்றி பேசணுன்னா அங்கே என்ன சொல்லுவாங்க, கேஷ் ஃப்ளோ பற்றி பேசும்போது இங்கே வந்து டிப்ரிசியேஷனை ஆட் பேக் பண்ணிக்கிறதுனால இதில் ப்ராக்டிக்கலாக இது வந்து சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கே ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸை கன்சிடர் பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம், இங்கே கேஷ் ஃப்ளோவை கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ தியரிட்டிக்கலாக சவுண்டாக இருக்குன்னா ப்ராக்டிக்கலாக வீக்காக இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க பாருங்கள், நாட் கன்சிடரிங் கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ் விச் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் ரேதர் தென் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு கையில் எவ்வளோ கேஷ் ஃப்ளோ இருக்குன்னு தான் முக்கியமே தவிர ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் முக்கியம் கிடையாதுங்கிறாங்க. ஸோ இது வந்து இங்கே ஒரு குறையாக பார்க்கப்படுது. இக்னோஸ் டைம் வேல்யூ ஆஃப் மணி. எல்லா நான் டிசிஎஃப் டெக்னிக்ஸ்லையும் லிமிடேஷன்ஸில் போய் இந்த ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக எழுதுங்க. என்னது, இட் இக்னோஸ் டைம் வேல்யூ ஆஃப் மணி இல்லையா, இது டைம் வேல்யூ ஆஃப் மணியை கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. ஸோ இதோட ஒரு லிமிட்டேஷன். ஸோ 4 அட்வான்டேஜஸ் 2 லிமிட்டேஷன். என்னது, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக கம்ப்யூட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இது இது வந்து இன்கம்மை என்னது ப்ராஜெக்ட் லைஃப் ஃபுல்லாகவே கன்சிடர் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது டிப்ரிசியேஷனை நெட் இன்கம் வந்து டிப்ரிசியேஷனுக்கு அப்புறமா கம்ப்யூட் பண்ணுறதுனால தியரட்டிக்கலாக சவுண்டாக இருக்குது. அக்கௌண்டிங் பேசிஸில் இது என்னது சவுண்டாக இருக்குது. லிமிட்டேஷன் கன்சிடர் பண்ணும்போது இதை எக்ஸாக்டாக நான் டிசிஎஃப் டெக்னிக்குங்கிறதுனால டைம் வேல்யூ ஆஃப் மணி கன்சிடர் பண்ணுறதில்ல. இங்கே எங்கெல்லாம் லிமிட்டேஷன்ஸ்னு வருதோ நான் டிசிஎஃப் டெக்னிக்கில், அதே நம்ம டிசிஎஃப் டெக்னிக் படிக்கும்போது அதை போய் அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் எழுதிருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இருக்கும். ஸோ லிமிடேஷன் பார்க்கும்போது டைம் வேல்யூ ஆஃப் மணி கன்சிடர் பண்ணுறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க கேஷ் ஃப்ளோ கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு மிக முக்கியமான குறை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எல்லாத்துமே என்னது, DCF டெக்னிக்ஸ். அது என்னென்னு பார்க்கலாமா? DCF டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது என்ன, டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தடு இல்லையா? ப்ரெசென்ட் வேல்யூவை கன்சிடர் பண்ணுறாங்க, ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் கேஷ் ஃப்ளோவை ப்ரெசென்ட் வேல்யூ கொண்டு வந்து அதை கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ ப்ரெசென்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட். டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட் அது எப்படி கண்டுபிடிக்கிறது, சாதாரணமாக பேபேக் பீரியட்னா என்னது, போட்ட காசை எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ அது பேபேக் பீரியட். இதில் நம்ம எப்படி ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் ஃப்ளோ யூஸ் பண்ணலான்னா, அந்த கேஷ் ஃப்ளோ இன்வெஸ்ட்மெண்ட் டிவைட் பை கேஷ் ஃப்ளோன்னு யூஸ் பண்ணுறோம்ல, அந்த இடத்துல கேஷ் ஃப்ளோக்கு பதிலாக ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் ஃப்ளோ நம்ம அங்கே யூஸ் பண்ணுறது வந்து ஃபியூச்சர் மணி. இங்கே வந்து அதோட ப்ரெசென்ட் வேல்யூ கொண்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் என்னது, ப்ரெசென்ட் வேல்யூ டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட். ஓகேவா? ஸோ அதே ஃபார்முலா தான் என்ன எழுத போகிறீங்க, மேலே ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட் ஃப்ளோ டிவைட் பை ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ. இதுதான் இது வந்து பேபேக் என்னது, ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க அந்த ஃபார்முலாவில், அதை நம்ம படிக்கும்போது பார்க்கலாம். ஸோ டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியடுங்கிறது இதுதான். ப்ரெசென்ட் கேஷ் ஃப்ளோ மட்டும் ப்ரெசென்ட் வேல்யூ கொண்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நெட் ப்ரெசென்ட் வேல்யூ. நெட் ப்ரெசென்ட் வேல்யூ அப்படிங்கிறது என்ன, அதாவது கேஷ் இன்ஃப்ளோ மைனஸ் கேஷ் அவுட் ஃப்ளோ. இது என்ன சொல்லுவாங்க, ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க இல்லையா? இதுவே ப்ரெசென்ட் வேல்யூவில் இருந்துச்சுன்னா present value of cash inflow minus present value of cash outflow. இதுதான் என்னது, net present value. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓகே, இதுலேருந்து நான் அப்படியே டேப்லேருந்தே நடத்தலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்குது, நோட்ஸ் எழுதி நடத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா? ஸோ NPV net present value method அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். The net present value of an investment proposal is defined as sum of present value of cash inflow minus cash outflow. ஒன்றும் இல்லை, இதுக்கு நான் ஃபார்முலா இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். NPV is equal to present value of cash inflow minus present value of cash outflow இல்லையா? ஸோ NPV அப்படிங்கிறது என்னது, கேஷ் இன்ஃப்ளோ மைனஸ் கேஷ் அவுட்ஃப்ளோ. அதில் ப்ரெசென்ட் வேல்யூ அந்த கேஷ் இன்ஃப்ளோவை என்ன பண்ணுறாங்க, கேஷ் ஃப்ளோ ப்ரெசென்ட் வேல்யூ கொண்டு வந்து லெஸ் பண்ணால் அதுதான் என்னது, NPV. ஓகேவா? இதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். இதில் வேறு என்ன சொல்கிறாங்க, the underlying assumption in NPV method is that the cash inflows are immediately reinvested at the rate of return equal to the firm's cost of capital. Cost of capital அப்படிங்கிறது என்னன்னு நான் ஃபார்முலா மாதிரி சொல்கிறேன். KO is equal to KEPE plus KDPD. அப்படின்னா என்ன, அதாவது உங்களோட ஈக்விட்டி போர்ஷனோ டெட் போர்ஷனோ எந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்றத பொறுத்து உங்களோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக மாறும். இந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இது வந்து ஒரு பர்சன்டேஜ், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிறது ஒரு பர்சன்டேஜ். அதில் திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணுற உங்களோட கேஷ் இன்ஃப்ளோ, உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரப்போகுது, இன்ஃப்ளோ வரப்போகுது அப்படின்றத நீங்கள் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் எவ்வளோ ரீஇன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த முறை தான் என்ன சொல்கிறாங்க, NPV. இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். உங்களோட கேஷ் இன்ஃப்ளோவை காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்லையே மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடியதான் என்னது, உங்களுக்கு NPV அப்படிங்கிறது. இதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நம்ம நான் DCF டெக்னிக்கில் என்னெல்லாம் லிமிடேஷன்ஸாக எழுதணுமோ அதெல்லாம் இங்கே அட்வான்டேஜ்னு வரப்போகுது. என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜே நான் சொன்னேன்ல, லிமிடேஷனில் என்ன எழுதிட்டு இருந்தோம் அடிக்கடி, இட் கன்சிடர்ஸ் தி டைம் வேல்யூ ஆஃப் மணி. ஏன்னா DCF டெக்னிக்கில் ஃபஸ்ட்டு இது மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஹென்ஸ் இட் சாட்டிஸ்ஃபைஸ் தி பேசிக் க்ரைட்டீரியன் ஃபார் ப்ராஜெக்ட் இவாலுவேஷன். ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வர கேஷ் ஃப்ளோ வந்து இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா அப்போது நீங்கள் டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை DCF டெக்னிக்கில் நம்ம கன்சிடர் பண்ணோம். அன்லைக் பேபேக் பீரியட், ஆல் கேஷ் இன்ஃப்ளோஸ் இன்க்ளூடிங் போஸ்ட் பேபேக் ரிட்டர்ன்ஸ் ஆர் கன்சிடர்டு. அதாவது பேபேக் பீரியடில் எப்படி அதோடு நின்றுச்சு, பேபேக் பீரியட்னால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் எடுக்கிற பீரியட் மட்டும் கன்சிடர் பண்ணாங்கல்ல. ஆனால் இதில் பேபேக் பீரியடுக்கு அப்புறமும் எவ்வளோ கேஷ் இன்ஃப்ளோ வருதோ அதையும் சேர்த்து கன்சிடர் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் போஸ்ட் பேபேக் ரிட்டர்ன்ஸ். பேபேக்கு அப்புறமா வர்ற ரிட்டர்ன்ஸையும் இங்கே என்ன பண்ணுறாங்க, கன்சிடர் பண்ணுறாங்க. NPV constitutes addition to the wealth of shareholders and thus focus on the basic objective of financial management. NPV அப்படிங்கிறது என்னது, ஷேர் ஹோல்டர்ஸோட வெல்த்தில் முக்கியமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஏன், இன்ஃப்ளோ மைனஸ்
மைனஸ் அவுட்ஃப்ளோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு கையில் எவ்வளோ கேஷ் இருக்குது, கையில் எவ்வளோ பணம் இருப்பு இருக்குன்றதே இது தீர்மானிக்கக்கூடிய ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபேக்டராக இருக்குது. அதனால் இது ஒரு இம்பார்ட்டண்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். மோஸ்ட்டாக நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் அப்ரைசல் மெத்தடு உங்களுக்கு சம்லே கொடுக்குறனாலும் ப்ராக்டிக்கல் அப்ரோச்சுக்கு இதுதான் மோஸ்ட்லி என்பிவி பேஸாக இருக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் பேஸில் வந்து அதை கொடுத்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க பேஸாக வச்சு. ஸோ என்பிவி வந்து என்னது ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். Since all cash flows are converted into present value, current rupees, different projects can be compared on NPV basis. So each project can be evaluated on independent of others on its own merit. அதாவது நீங்கள் எவ்வளோ ப்ராஜெக்ட் வேணால் கம்பேர் பண்ணுங்கள், எல்லாத்தையும் நீங்கள் அதோட இன்ஃப்ளோலாம் ப்ரெசென்ட் வேல்யூ கொண்டு வந்து கன்சிடர் பண்ணுறதுனால என்பிவியை பொறுத்த வரைக்கும், என்பிவியை ஒரு பேஸ் மெத்தடாக வச்சுக்கிற வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் வேணால் கம்பேர் பண்ணி கன்சிடர் பண்ண முடியும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸுக்கு இது ஒரு முக்கியமான க்ரைட்டீரியாவாக இருக்கும். ஸோ அட்வான்டேஜ் என்னது, டைம் வேல்யூ ஆஃப் மணி கன்சிடர் பண்ணுது, பேபேக் பீரியடுக்கு அப்புறமும் வர ரிட்டனை கன்சிடர் பண்ணுது, ஷேர் ஹோல்டரோட வெல்த்தில் முக்கியமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால ஒரு மிகப்பெரிய அப்ஜெக்டிவ் இன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். உங்களோட நிதி சம்பந்தமான மேலாண்மைக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய அப்ஜெக்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் கேஷ் ஃப்ளோலாம் ப்ரெசென்ட் வேல்யூ கன்வெர்ட் பண்ணி இது கன்சிடர் பண்ணுறதுனால இது ஒரு மிக முக்கியமான பேஸ் க்ரைட்டீரியாவாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட், லிமிடேஷன்ஸ். இட் இன்வால்வ்ஸ் காம்ப்ளெக்ஸ் கேல்குலேஷன்ஸ் இன் டிஸ்கவுண்டிங் அண்ட் ப்ரெசென்ட் வேல்யூ கம்ப்யூட்டேஷன்ஸ். இதில் என்னென்னா, நம்ம பேபேக் பீரியட் எப்படி டக்குன்னு இப்படி சம் போட்டோம், இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை கேஷ் இன்ஃப்ளோ டக்குன்னு டிவைட் பண்ண வந்துச்சு. ஆனால் இதில் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஒவ்வொரு இயருக்குமான கேஷ் இன்ஃப்ளோ கண்டுபிடிச்சி அதோட ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் கேஷ் அவுட்ஃப்ளோவை மைனஸ் பண்ணி அதாவது சம்மேஷன், கேஷ் இன்ஃப்ளோட சம்மேஷன் மைனஸ் கேஷ் அவுட்ஃப்ளோவை நீங்கள் மைனஸ் பண்ணால் வரக்கூடியதான் உங்களுக்கு என்னது என்பிவியாக இருக்கும். ஸோ தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது என்னது காம்ப்ளெக்ஸ் கேல்குலேஷன் தான் உள்ளடக்கியது. It involves forecasting cash flows and application of discount rate. So accuracy of NPV depends on the accurate estimation of these two factors, which may be quite difficult in practice. ஏன்னா எவ்வளோதான் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிடறாங்க, அதாவது ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் இந்த எக்கனாமிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அடுத்த வருஷத்தில் எவ்வளோ ஃபேக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே கண்டுபிடிச்சாலும் ப்ராக்டிக்கலாக இது பார்த்தா கொஞ்சம் ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? ஏன்னா இந்த ரேட்டு தான் நம்ம ஃப்யூச்சரில் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரொம்ப ஷுவராக சொல்ல முடியாது. ஸோ எவ்வளோ தான் ஃபோர்காஸ்ட் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த ஒரு கொஞ்சம் டவுட் இருக்கிறதுனால இது என்ன பண்ணுறது, இதுவும் ஒரு கன்சிடர் பண்ண முடியாத ஒரு க்ரைட்டீரியா மாதிரி நம்மளுக்கு தோணுது. என்பிவி அண்ட் ப்ராஜெக்ட் ரேங்கிங் மே டிஃபர் அட் டிஃப்ரெண்ட் டிஸ்கவுண்ட் ரேட்ஸ், causing consistency in decision making. It ignores the different initial outflows, size of different proposals while evaluating mutually exclusive projects. என்ன சொல்ல வராங்க, ஒருவேளை டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் இருக்குல்ல, அதாவது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னால் ஒரு 12%ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்சன்டேஜுக்கு மட்டுமே நீங்கள் 2 ப்ராஜெக்ட் இருக்குது, அந்த 12%ஏ ரெண்டுத்துக்கும் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்போ வந்து அது ஓகேவாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வேறு டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்பேர் பண்ணுறது இதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னது அந்த பர்சன்டேஜ் மாறினா கூட இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன, இது வந்து கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. காம்ப்ளெக்ஸ் இன் கேல்குலேஷன், என்ன தான் ஃபோர்காஸ்ட் பண்ணாலும் ஃப்யூச்சர் ரேட்டை ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டரை நீங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணாலும் அது அப்ளிகேஷன் வரும்போது அதில் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. அப்புறமா என்பிவி அண்ட் ப்ராஜெக்ட் ரேங்கிங், என்பிவியை நீங்கள் கண்டுபிடிக்கிறது வந்து அந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் இருக்குல்ல, அது ஒரு வேளை வேரி ஆனிச்சுன்னா டிஃப்ரெண்ட் டிஸ்கவுண்ட் ரேட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போவும் இது உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஓகே, அட்வான்டேஜஸ் 4, லிமிடேஷன்ஸ் 3. என்பிவிங்கிறது என்ன, என்பிவி இஸ் ஈக்குவல் டு ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ மைனஸ் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் ஆர் பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோ. இது ஒரு மிக முக்கியமான க்ரைட்டீரியா, சம்மில் உங்களுக்கு வரும். அதாவது ஒருவேளை ப்ராஜெக்ட்ஸ் இன்டிவிசிபிளாக இருந்தால் என்ன, டிவிசிபிளாக இருந்தால் என்ன அப்படின்னு ஒரு சம் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. அதில் இது ஒரு முக்கியமான ஃபார்முலா இதில் ஒன்று வரும். என்னன்னு பாருங்கள், இதுக்கு பேர் இன்னொன்று வந்து பிசிஆர் அல்லது பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோ அல்லது ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் ஆர் டிசைரபிலிட்டி ஃபேக்டர், இவ்வளோ பேர் வச்சுருக்காங்க. இஸ் த ரேஷியோ ஆஃப் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஆப்ரேட்டிங் கேஷ் இன்ஃப்ளோஸ் டு தி ப்ரெசென்ட் வேல்யூ of cash outflows. Profitability index represents present value of benefit for each rupee of cash outflow. The higher the profitability index, the better it is, since the greater is the return for every rupee. Okay.
அதாவது ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னது, ஃபார்முலா பாருங்கள், ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ டிவைட் பை ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ இல்லையா. ஸோ நீங்கள் எப்படி என்பிவிக்கு வந்து ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ மைனஸ் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோன்னு போட்டிருந்தீங்க, இங்கே வந்து டிவிஷனில் போட போகிறீங்க, இன்ஃப்ளோ டிவைடட் பை அவுட்ஃப்ளோ. ஓகேவா. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு டெசிமலில் வரும்போது இது என்னது, அப்சல்யூட் வேல்யூ. என்பிவிங்கிறது அப்சல்யூட் வேல்யூ ருப்பீஸில் வர்றதை விட இந்த மாதிரி டெசிமலில் இருந்து நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக கிடைக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போது நீங்கள் ருப்பீஸில் கேல்குலேட் பண்ணுறீங்கன்னா, இப்போது ஒரு 0.5க்கு அப்புறம் நீங்கள் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூவாக எடுத்துக்குவோம்ல. ஆனால் டெசிமலில் வரும்போது எக்ஸாக்டாக நம்மளுக்கு தெரியும், அதாவது 23%, 24%, இதுலேயும் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஆனால் கம்பேரிட்டிவாக அதையும் இதையும் பார்க்கும்போது என்னது, இந்த மாதிரி பர்சன்டேஜ் அல்லது டெசிமல் பிளேசஸில் நம்ம கம்பேர் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸாக்டான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஓகேவா. ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் ஒரு பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோ அப்படிங்கிறது என்னது, ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ டிவைட் பை ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ. நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த நோட்ஸ் வந்து நீங்கள் மோஹித் அகர்வால் சாரோட டிஸ்கிரிப்ஷனில் SFM தியரி இருக்கு இல்லையா, அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் போன வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் ஸ்டடி மேட்லேருந்து தான் எடுத்து நடத்தலான்னு தான் இருந்தேன். அது ரொம்ப வேகாக இருக்கும் உங்களுக்கு. நான் ஒவ்வொரு நோட்ஸையும் எழுதி எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா அது உங்களுக்கு படிக்கவும் கஷ்டமாக இருக்கும். இது ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு, ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருந்துச்சு, அதனால இது தான் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகே, உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா நீங்கள் அதையும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே. ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் ஒரு பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோ, இதோட அட்வான்டேஜஸ் பாருங்கள். திஸ் மெத்தட் கன்சிடர்ஸ் தி டைம் வேல்யூ ஆஃப் மணி. இது ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே அட்வான்டேஜில் எழுதிடுவோம். இட் இஸ் பெட்டர் ஃபார் ப்ராஜெக்ட் இவாலுவேஷன் டெக்னிக் ரேதர் தேன் நெட் ப்ரெசென்ட் வேல்யூ. ப்ராஜெக்ட் இவாலுவேஷன் வரும்போது என்பிவியை விட இது என்னது, நான் இப்போ சொன்னேன்ல டெசிமல் பிளேஸுங்கிறதுனால இது என்பிவியை விட பெட்டராக இருக்குது. அண்ட் ஹெல்ப்ஸ் இன் ரேங்கிங் தி ப்ராஜெக்ட்ஸ் வேர் என்பிவி இஸ் பாசிட்டிவ். இதில் வந்து க்ரைட்டீரியா என்பிவின்னு தெரிஞ்சு போயிடுச்சு, என்பிவி மெத்தடுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனால் என்பிவியில் ரெண்டுமே என்னது பாசிட்டிவாக வருது, ஒரே வேல்யூ வருது அப்படின்னா நம்ம இதுக்கு போகலாம். அடுத்தது இந்த என்பிவி பாசிட்டிவ் ரெண்டு ப்ராஜெக்ட் ஒரே மாதிரி வருது ரிசல்ட் என்பிவியை பொறுத்த வரைக்கும்னா அதுக்கு அடுத்தது இதுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எது பெட்டர் டெசிமல் பிளேசஸில் இருக்குது, எப்போது இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு 23%, இன்னொரு ப்ராஜெக்ட் 24% அந்த மாதிரி கிடைக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 24% எது ரேங்க் கொடுக்குதோ அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். So, இது better than NPV. It focuses on maximum return per rupee of investment and hence is useful in case of investment in divisible projects when availability of funds is restricted. இது என்ன நம்ம சம் போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு 10 லட்ச ரூபாய் உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான் இருக்கீங்க, ஆனால் குட்டி குட்டியாக ஒரு 10 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த 10 ப்ராஜெக்ட்ஸுக்கும் 10 லட்ச ரூபாவும் தேவைப்பட போகிறதில்ல. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து 5, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 3, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 2, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 1, இந்த மாதிரியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. 5 லட்சம் தேவைப்படுற ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு 50,000 ரிட்டர்ன் வருது, 3 லட்சம் தேவைப்படுறதுக்கு ஒரு 30,000 ரிட்டர்ன் வருது, 2 லட்சம் தேவைப்படுறதுக்கு ஒரு 25,000 ரிட்டர்ன் வருது, இப்படிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிவிசிபிள் ப்ராஜெக்ட் உங்களுக்கு எது ரிட்டர்ன் நிறையா தருதோ அதை நீங்கள் இந்த 10 லட்சத்துக்குள்ளே இந்த 10 லட்சம் வர வரைக்கும் நீங்கள் எந்த ப்ராஜெக்ட்லாம் ஆக்சுவலாக ப்ரப்போர்ஷனேட்டாக தேர்வு பண்ணலாம் அப்படின்றதையும் இது என்ன பண்ணுது, ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் இதை பேஸாக வச்சு நம்ம அந்த மாதிரியும் செலக்ட் பண்ணிக்கலாம். டிவிசிபிள் ப்ராஜெக்ட்ஸ்னால் என்ன, ப்ராஜெக்டை பிரிக்க முடியும், ப்ரப்போர்ஷனேட்டாக பிரிக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் பாருங்கள். In case a single large project with higher profitability index is selected, possibility of accepting several small projects which together may have higher NPV than single project is excluded. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட்டு ஹையர் என்பிவி தருது, ஆனால் குட்டி குட்டியாக நிறைய ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் என்பிவி தருது. ஆனால் அந்த குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ்லாம் சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு ப்ராஜெக்ட்டு தர என்பிவியை விட அது அதிகமாக தருது அப்படின்னா. ஆனால் இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இதுக்கு தான் ப்ராஃபிட்டபிள் இண்டெக்ஸ் நிறையா இருக்குது, அந்த குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ்லாம் கம்மியாக இருக்குது. நம்ம ஸோ ஆப்வியஸாக என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட்டபிள் இண்டெக்ஸ் இது நிறையா இருக்கிறதுனால இதை சூஸ் பண்ணிவிடுவோம். ஆனால் ஹையர் என்பிவி என்னெல்லாம் தருது, அந்த குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ்லாம் சேர்ந்து நிறைய என்பிவி தருது. அதனால் நம்ம என்ன பண்ண சான்ஸ் இருக்குது, இந்த மாதிரி இந்த சிங்கிள் ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுறதுனால இந்த குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிச்சுவேஷன்ஸ் மே அரைவ் வேர் ப்ராஜெக்ட் வித் லோவர் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் செலக்டட் may generate cash flows in such a way that another project can be taken up 1 or 2 years later, the total NPV in such case being more than
தி ஒன் வித் ப்ராஜெக்ட் வித் ஹையஸ்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸு. அதாவது சிச்சுவேஷன் வரலாம் மே அரைஸ் வேர் அ ப்ராஜெக்ட் வித் லோவர் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் செலக்டட் may generate cash flows in such a way that another project can be taken up 1 or 2 years later. என்ன சொல்ல வராங்கன்னா, ஓகே, டிஸ்அட்வான்டேஜஸில் 1 பாயிண்ட் முடிஞ்சிச்சு. சிச்சுவேஷன்ஸ் மே அரைஸ், செகண்ட், சிச்சுவேஷன்ஸ் மே அரைஸ் வேர் அ ப்ராஜெக்ட் வித் லோவர் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் செலக்டட் may generate cash flows in such a way that another project can be taken up 1 or 2 years later, that the total NPV in such case being more than the one with the project with highest profitability index. என்ன சொல்கிறாங்க, ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் லோயர் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் தருது அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணாமல் அது ஆனால் 2 வருஷம் கழிச்சு இன்னும் ஹையர் இன்ஃப்ளோ தருது, கேஷ் இன்ஃப்ளோ தருதுன்னா அப்போ இந்த மெத்தட் வந்து என்னது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் பேஸாக வச்சு ஒரு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணுறீங்க, இப்போ கம்மியாக தர ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் இன்னும் 2 வருஷம் கழிச்சு நிறைய கேஷ் ஃப்ளோ தரப்போகுது அப்படின்னா அது வந்து என்னது அதுவும் கூட கொஞ்சம் டவுட்ஃபுல்லான ஒரு க்ரைட்டீரியா மாதிரி தெரியும். அதாவது என்னெல்லாம் அட்வான்டேஜ்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் இழுத்து பின்னாடி டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறாங்கப்பா. In case of more than one proposal which are mutually exclusive with different investment patterns or values, profitability index alone cannot be used for as a measure for choosing. அதாவது ரெண்டு ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா ஓகே, ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம். 2க்கு மேலே ப்ராஜெக்ட் வருது, ஆனால் ஒவ்வொருத்தோட டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் வேறு இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் அமௌண்ட் வேறு இருக்குது, கேஷ் ஃப்ளோ வேறு இருக்குது. அப்படின்றம்போது சிலது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக கூட இருக்கலாம். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா இது இல்லைனா அது அப்படின்ற செலக்ட் பண்ணுற மாதிரியான க்ரைட்டீரியா கூட இருக்கலாம். அப்படிங்கும்போது ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸை மட்டுமே பேஸாக வச்சு ஒரு டிசிஷனை எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோம், ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் அல்லது பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோ அப்படிங்கிறது என்னது, ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ டிவைடட் பை ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட் ஃப்ளோ. ஓகே, இதோட அட்வான்டேஜ் என்னது, சூப்பர், டைம் வேல்யூ ஆஃப் மணி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சூப்பர். இட் இஸ் பெட்டர் ஃபார் ப்ராஜெக்ட் இவாலுவேஷன். என்பிவியை விட இது கொஞ்சம் இன்னும் பெட்டரான ஒரு ப்ராஜெக்ட் இவாலுவேஷன் டெக்னிக். It focuses on maximum return per rupee of investment and hence useful. இது ஒரு பாயிண்ட் எழுதணும். அதாவது டிவிசிபிள் ப்ராஜெக்ட் வரும்போது என்பிவியை விட இது இன்னும் ஒரு பெட்டராக ஒரு ஹையர் எட்ஜு கொடுக்குது. ஓகேவா? ஸோ என்பிவியை விட இது பெட்டராக கொஞ்சம் இருக்குது. இன்னொன்று வந்து டிவிசிபிள் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற வரும்போது இது என்பிவியோட ஒவ்வொரு எட்ஜு கொஞ்சோண்டு கொடுக்குது. ஸோ இது ஒரு பெட்டர் க்ரைட்டீரியா ஃபார் ப்ராஜெக்ட் இவாலுவேஷன். நெக்ஸ்ட்டு லிமிட்டேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது என்னது, இது கொஞ்சம் கம்ப்யூட் பண்ண கஷ்டமாக தான் இருக்கும். கம்ப்யூட் பண்ண கஷ்டமாக இல்லை. ஒருவேளை லார்ஜ் ப்ராஜெக்ட்டு, ஒருவேளை ப்ராஃபிட்டபிள் இண்டெக்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் நிறைய தருது, குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ்லாம் கம்மியான ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் தான் தருது. ஆனால் அதெல்லாம் சேர்த்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அதோட என்பிவி வந்து ஹையராக இருக்குது அப்படின்னா இதை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் பேஸாக வச்சு தான் பண்ணுறோம். ஆனால் என்பிவி வந்து இதை விட அது அதிகமாக தருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இது என்ன பண்ணுறது, கொஞ்சம் ஒரு நம்மளுக்கு செலக்ட் பண்ணும்போது ஒரு டவுட்டை க்ரியேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை ப்ராஃபிட்டபிள் இண்டெக்ஸ் கம்மியாக தர ஒரு ப்ராஜெக்ட் வந்து பிற்காலத்தில் அதுக்கப்புறமா நிறைய கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னாலும் இது கொஞ்சம் ஒரு டவுட்ஃபுல்லான கேஸு. அதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன்ஸ்லாம் வச்சுருக்கும் போது இது ஒன்றை மட்டும் நம்ம ஒரு க்ரைட்டீரியா வச்சு சூஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ், ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் படிக்க தான் பெருசாக இருக்கே தவிர ரொம்ப நீங்கள் ப்ராக்டிக்கல் சம் போடும்போது எல்லாமே ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸை பேஸாக வச்சு தான் என்ன பண்ணுவீங்க, ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி கேஷ் இன்ஃப்ளோ கொடுத்தது என்பிவி கொடுப்பாங்க. ஆனால் என்பிவியும் கொடுத்து ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸும் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு எது நிற்கும், எது கெத்துனா என்னது, ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் தான். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படிங்கிறது என்ன, த ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் அட் விச் த சம் ஆஃப் டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோஸ் ஈக்குவல் தி டிஸ்கவுண்டட் கேஷ் அவுட் ஃப்ளோஸ். அதாவது இப்போ வந்து மேலே என்ன பார்த்தோம், ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் ஃபார்முலா என்னது, கேஷ் இன்ஃப்ளோ டிவைட் பை கேஷ் அவுட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம்ல. ஒருவேளை அது ஈக்குவல் டு 1 ஆனிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, கேஷ் இன்ஃப்ளோவை திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அந்த ஒரு ரேட்டு என்ன கொடுக்குது உங்களுக்கு, கேஷ் அவுட்ஃப்ளோவை கொடுத்துருது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ரேட்டில் பார்த்தா கேஷ் இன்ஃப்ளோவும் கேஷ் அவுட்ஃப்ளோவும் ஈக்குவலாக இருக்குது. ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோவும் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோவும் இது இந்த ரேட்டில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்னது ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ
இன் அதர் வேர்ட்ஸ் இதை வேறு எப்படி சொல்லலாம்னா இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் அ ப்ராஜெக்ட் இஸ் த டிஸ்கவுண்ட் ரேட் விச் மேக்ஸ் தி என்பிவி. இப்போ ஒருவேளை நான் இப்போ ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னேன்ல, இந்த ரேட்டில் இந்த ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோவெல்லாம் இந்த ரேட்டில் நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது கேஷ் அவுட்ஃப்ளோவை கொடுத்துரும். ஸோ இந்த ரேட்டில் பார்த்தா இந்த இன்ஃப்ளோவும் அவுட்ஃப்ளோவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. எந்த இடத்துல ஈக்குவலாக இருக்கோ என்பிவி ஃபார்முலா என்னது, ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ மைனஸ் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ. ஒருவேளை இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், என்பிவி 0 ஆகிடும் இல்லையா. ஸோ எந்த ரேட்டில் உங்களுக்கு என்பிவி 0 ஆகுதோ அதுதான் என்னது உங்களோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், இப்படி கூட நீங்கள் சொல்லலாம். இதோட அட்வான்டேஜ் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எப்போ எழுதுறது டைம் வேல்யூ ஆஃப் மணி. ஆல் கேஷ் இன்ஃப்ளோஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் அரைசிங் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டைம் ஆர் கன்சிடர்டு. நீங்கள் இங்கே அப்படி வரும்போது எல்லா கேஷ் இன்ஃப்ளோவையும் இவங்க கன்சிடர் பண்ணுறாங்க, throughout the project life consider பண்றாங்க. Decision can be easily taken by comparing IRR with the cost of capital. All projects having IRR above the cost of capital will be automatically accepted. அப்படின்னா என்ன அர்த்தம், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிறது என்னது, ஒரு சம்மில் இவ்வளோதான் குறைந்தபட்ச ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டு இல்லை ரிட்டன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. ஈக்விட்டியும் டெட்டையும் நீங்கள் எவ்வளோக்கு திருப்பி எடுக்க முடியுதோ அதுதான் உங்களுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு தியரியாக ஒரு வார்த்தை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை விட இந்த ஐஆர்ஆர் அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணலாம் அந்த ப்ராஜெக்டை இல்லையா. உங்களுக்கு மினிமம் பேஸு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் தான், அதை விட ஐஆர்ஆர் அதிகமாக கிடைக்குதுன்னா அது என்ன பண்ணலாம், சூப்பராக செலக்ட் பண்ணிடலாம். டிஸ்அட்வான்டேஜஸ், இட் இஸ் டெடியூஸ் டு கம்ப்யூட். வழக்கம் போல் அதுதான் நம்மளுக்கு மேலே வந்து எதெல்லாம் வந்து ஈஸி டு கம்ப்யூட் அப்படின்னு சொல்லி டிசிஎஃப் டெக்னிக் நான் டிசிஎஃப் டெக்னிக்கில் பார்த்தோமோ அதே மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு அட்வான்டேஜில் எழுதிருங்க. இதில் பார்க்கும்போது இதெல்லாம் கண்டுபிடிக்க கஷ்டமாக தான்ப்பா இருக்கும் ப்ராக்டிக்கல் சம்மில். ஸோ ஐஆர்ஆரில் கம்ப்யூட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இட் இஸ் ரெடியூஸ் டு கம்ப்யூட். டிசிஷன் மேக்கிங் பிகம்ஸ் டிஃபிகல்ட் இன் கேஸ் ஆஃப் மல்டிபிள் ஐஆர்ஆர். ஐஆர்ஆருங்கிறதே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை விட அதிகமாக இருக்கிறத செலக்ட் பண்ணுறோம். ஒருவேளை 2-3 ஐஆர்ஆர் கிடச்சிச்சின்னா அப்போ அது கஷ்டம் தானே. ஸோ மல்டிபிள் ஐஆராக இருக்கும்போது அது செலக்ட் பண்ணுறது கஷ்டம். இட் மே கன்ஃப்ளிக்ட் வித் என்பிவி. எல்லாத்துமே என்பிவிக்கு அப்புறம் வர்ற எல்லாமே என்பிவியோட போய் முட்டிக்கும். ப்ராஃபிட்டபிள் இண்டெக்ஸ் போய் முட்டிச்சுல, அந்த மாதிரி இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் என்ன பண்ணுவோம், என்பிவியோட போய் முட்டிக்கும். இட் மே கன்ஃப்ளிக்ட் வித் என்பிவி இன் கேஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் இன் கேஷ் இன்ஃப்ளோ, அவுட்ஃப்ளோ பேட்டர்ன்ஸ் ஆர் சைஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் த லைஃப் ஆஃப் அல்டர்னேட்டிவ் ப்ரப்போசல். வேறு ப்ரப்போசல் வர்ற அந்த டைம்லலாம் இது என்ன பண்ணுவோம், என்பிவியோட போய் முட்டிக்கும். நெக்ஸ்ட், த ப்ரிசம்ஷன் தட் ஆல் த ஃபியூச்சர் கேஷ் இன்ஃப்ளோஸ் ஆஃப் அ ப்ரப்போசல் ஆர் ரீஇன்வெஸ்டட் அட் அ ரேட் ஈக்குவல் டு தி ஐஆர்ஆர் மே நாட் பி ப்ராக்டிகலி வேலிட். அதாவது ஐஆர்ஆருங்கிறது என்னது, இந்த கேஷ் இன்ஃப்ளோலாம் ரீஇன்வெஸ்ட் பண்ணால் கேஷ் அவுட்ஃப்ளோ எடுத்துடலான்னு தானே சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இதை ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, டிஸ்அட்வான்டேஜஸ் முடிஞ்சிச்சு. ஸோ இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படிங்கிறது என்ன, எந்த ஒரு ரேட்டில் எந்த ஒரு பர்சன்டேஜில் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோவும் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோவும் ஈக்குவலாக இருக்கோ அது வந்து என்னது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அல்லது எந்த ஒரு ரேட்டில் என்பிவி வந்து 0 ஆகுதோ அதுதான் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அட்வான்டேஜஸ் வந்து இது டைம் வேல்யூ ஆஃப் மணி கன்சிடர் பண்ணுது. அப்புறம் வந்து ஐஆர்ஆர் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை விட அதிகமாக இருக்கிற ஐஆர்ஆர் இருந்துச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் நம்ம செலக்ட் பண்ணிடலாம். இது வந்து ப்ராஜெக்ட் த்ரூ அவுட் த லைஃப் ஆஃப் த ப்ராஜெக்டில் கேஷ் இன்ஃப்ளோவை கன்சிடர் பண்ணுது. ஓகே, இந்த 3 பாயிண்ட் வந்து என்னது உங்களுக்கு அட்வான்டேஜ். லிமிடேஷன்ஸ் வந்து கம்ப்யூட் பண்ண கஷ்டமாக இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட ஐஆர்ஆர் இருக்கும்போது இது செலக்ட் பண்ணுறது கஷ்டம், ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுறது கஷ்டம். எல்லாமே போய் என்பிவியோட முட்டிக்கிறதுனால என்பிவியாக இதுவாக வரும்போது ஒரு கன்ஃபியூஷன் வரும். இது வந்து இந்த இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னில் தான் ப்ராஜெக்ட்லாம் கேஷ் இன்ஃப்ளோலாம் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னாலும் அது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஓகே, ஸோ 4 டிஸ்அட்வான்டேஜஸ்ஸு, 4 லிமிடேஷன்ஸ், 3 அட்வான்டேஜஸ். ஓகே, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதுக்கு வந்து இன்டர்போலேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்போம். இது நான் பேபேக் பீரியட் சம் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு சாப்டரில். அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரிய சான்ஸ் இருக்குது. இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஓகே, நெக்ஸ்ட் மாடிஃபைடு என்பிவி. ஓகே, மாடிஃபைடு என்பிவிங்கிறது என்ன? One of the limitations of NPV method is that the reinvestment rate in case of NPV is cost of capital. ஓகே, அதாவது உங்களோட கேஷ் இன்ஃப்ளோஸ் எல்லாம் திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு கேஷ் அவுட்ஃப்ளோவை தரணும், இன்வெஸ்ட்மெண்ட்டை தரணும். இதை நீங்கள் எப்படி நான் புரிகிற மாதிரி சொல்கிறதுனா, இந்த இன்ஃப்ளோலாம் இத்தனை வருஷத்தில் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்ஃப்ளோ வந்துடும்ல பேபேக் பீரியடில். அந்த மாதிரி
இந்த இன்ஃப்ளோவெல்லாம் இந்த பர்சன்டேஜோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடணும். அந்த ரேட் இருக்கு இல்லையா, அந்த பர்சன்டேஜ் சொல்கிறேன் இல்லையா, அது என்பிவியை பொறுத்த வரைக்கும் என்னது, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னால் நான் என்ன சொன்னேன், மினிமமாக ஈக்விட்டி அண்ட் டெட்டுலேருந்து இவ்வளோ தான் மினிமமாக அந்த இதுலேருந்து ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய ஒரு ரேட்டுன்னு சொல்கிறேன்ல, அந்த பர்சன்டேஜ் வந்து என்னது என்பிவியில் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹவவர் இன் கேஸ் ஆஃப் மாடிஃபைட் என்பிவி டிஃப்ரெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரேட்ஸ் ஃபார் த கேஷ் இன்ஃப்ளோஸ் ஓவர் தி லைஃப் ஆஃப் த ப்ராஜெக்ட் மே பி யூஸ்டு. நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரே ஒரு ரேட்டு, ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும் வச்சு நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். ஆனால் மாடிஃபைட் என்பிவியை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரேட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அண்டர் திஸ் மாடிஃபைட் அப்ரோச் டெர்மினல் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோஸ் இஸ் கால்குலேட்டட் யூசிங் சச் எக்ஸ்பெக்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டு. இதில் வந்து கேஷ் இன்ஃப்ளோ மைனஸ் கேஷ் அவுட்ஃப்ளோன்னு சொல்கிறோம்ல, ஆனால் இதில் டெர்மினல் கேஷ் இன்ஃப்ளோவையும் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு மட்டும் அதுக்கு என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெக்டட் இன் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேட் வச்சு என்ன பண்ணுறாங்க, ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. தேர் ஆஃப்டர் அதுக்கப்புறமா மாடிஃபைட் என்பிவி இஸ் டிட்டர்மைன்ட் வித் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் சச் டெர்மினல் வேல்யூ ஆஃப் த கேஷ் ஃப்ளோஸ். அந்த ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் த கேஷ் ஃப்ளோஸ் யூசிங் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஆஸ் த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர். அப்படின்னா என்ன, இதில் எப்படி அந்த டெர்மினல் கேஷ் இன்ஃப்ளோ வந்து எக்ஸ்பெக்டட் இன் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரேட் வச்சு கண்டுபிடிச்சோம். அது மாதிரி என்பிவிங்கிறது என்னது, கேஷ் இன்ஃப்ளோ, ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ மைனஸ் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ. அதே மாதிரி இங்கே டெர்மினல் கேஷ் இன்ஃப்ளோவை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரேட்டு வச்சு ஒரு ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிச்சி அதுலேருந்து ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ லெஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, கிடைக்கிறது தான் உங்களுக்கு வந்து என்னது மாடிஃபைடு என்பிவி. இதில் இருக்கிற மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்டு டிஃப்ரெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரேட் யூஸ் பண்ணுறோம். இது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம்மை. இது கேட்டிருக்காங்க, 2-3 அட்டம்ப்டில் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மாடிஃபைடு என்பிவி, மாடிஃபைடு ஐஆர்ஆர். ஓகே, இந்த 2 சம்மும் கேட்டிருக்காங்க. ஓகே, இதுவே 30 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். மாடிஃபைடு என்பிவி இதோட இதை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து மாடிஃபைடு ஐஆர்ஆர் இதுலேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த நோட்ஸ் தெளிவாக பார்க்க புரியலன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த சாரோட மோஹித் அகர்வால் சாரோட கிளாஸில் தான் இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதையும் கிளாஸையும் மேட்ச் பண்ணி பாருங்கள். அவங்க நடத்துகிறது மோஸ்ட்லி ஹிந்தியில் இருக்குது, அதனால நான் உங்களுக்கு தமிழில் நடத்துகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிக்க ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய். மாடிஃபை ஐஆர்ஆர்லேருந்து நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.